ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து என்னென்னா கெமிக்கல் பாண்டிங்கோட எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வெரி சாரி ஃபார் த டிலேட் வீடியோஸ். ஸோ actually I went my hometown, that's why I couldn't make videos for the first 5 days. Okay, so let's begin our session. ஸோ இது வந்து நான் 11th புக்கிலேருந்து எடுத்த கொஷின்ஸு. which of the following compounds does the central atom obey the octet rule? இதில் எந்த மாலிக்யூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து ஆக்டெட் ரூலை வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரைட் த ஆன்சர்ஸ். ஒரு மாலிக்யூலுக்கும் நம்ம அந்த லூயிஸ் ஆக்டெட் ரூலை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா வந்து எக்ஸிக்கு வந்து மொத்தம் 8 இருக்கும். ஸோ 8 வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன், ஐ வில் ரைட் லைக் திஸ். ஒரு டாட் இங்கே, ஒரு டாட் இங்கே. ஃப்ளூரின் வந்து அதனோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், அது எக்ஸ் மாதிரி எழுதுகிறேன், ஃப்ளூரினோட எலக்ட்ரான். ஓகே, அப்போது ஸோ மொத்தமாக இந்த சென்ட்ரல் மேட்டர் ஆட்டத்தை வந்து சுற்றி உங்களுக்கு இங்கே எத்தனை இருக்குன்னா டோட்டலாக இதுக்கு வந்து 10 எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடி வந்து ஒரு 8, அதனோட எலக்ட்ரானே 8 ப்ளஸ் ஃப்ளூரினோட ஒரு 2 எலக்ட்ரானை சேர்த்து இப்போ இதில் வந்து 10 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகே, அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி வந்து 3. ஓகே, அலுமினியத்துக்கு வந்து நான் டாட் 3 போடுறேன். ஸோ ஒரு குளோரினும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்குது. ஸோ அப்போது குளோரினை சுற்றி உங்களுக்கு மொத்தம் எத்தனை இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதே மாதிரி சல்ஃபரோட வேலன்சி வந்து பார்த்திங்கனாக்கா 6. இது ஒன்று ஒரு ஃப்ளூரினோட ஒரு எலக்ட்ரானை வந்து எடுத்துக்குது. ஓகே, இங்கே எக்ஸுன்றது ஃப்ளூரினோட எலக்ட்ரான், அதர் ஆட்டத்தோட, டாட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு. ஸோ மொத்தமாக சேர்த்திங்கனாக்கா டோட்டலாக உங்களுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் வந்து வருது. இப்போ எஸ்சிஎல் அகெயின் சல்ஃபரை சுற்றி உங்களுக்கு 6. ஸோ 2 லோன் பேராக போடுறேன், 1 மட்டும் இப்படி எழுதலாம். எழுதுகிறப்போ குளோரினோட ஒரு எஸ்சியை இங்கே வந்து வருது. டோட்டலாக இது சேர்க்குறப்போ உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் வருதுன்னா 8 எலக்ட்ரான். அப்போ இதில் இருக்கிறதுலே வந்து 8 எலக்ட்ரான் வச்சுருக்கா ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கா ஒரு மாலிக்யூல் கிவனில் வந்து SeL2 தான் வந்து ரைட்டான ஆன்சர். மீதி இப்போ XeF2க்கு 10 எலக்ட்ரான், அலுமினியம் குளோரைடுக்கு 6 எலக்ட்ரான், SF6க்கு 12 எலக்ட்ரான், பட் SeLக்கு மட்டும் மொத்தம் 8 எலக்ட்ரான். இப்போ ஆக்டெக்ட் ரூல்னால் வந்து 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்டில் இருக்கிறது தான் வந்து ஆக்டெக்ட் ரூல். ஓகே, ஸோ அப்போது ஆக்டெக்ட் ரூலில் ஃபாலோ பண்ணுற மாலிக்யூல் வந்து இதில் எதுனா SeL2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் கொடுத்துட்டாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைட்லேயே இந்த ஆக்சிஜன் வந்து ஏன்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஜன் வந்து பின்னு இது பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபார்மல் சார்ஜஸ் வந்து இந்த ஒரு ஆட்டத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஃபார்மல் சார்ஜஸ் கேல்குலேட் பண்ணுவோன்னா, ஃபார்மல் சார்ஜ் ஃபார் OA எப்படி கேல்குலேட் பண்ணால், OA வந்து என்ன, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஓகே, அதில் எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதனால எத்தனை இருக்குது ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் பை 2. இதுதான் வந்து ஜென்ரலாக ஃபார்முலா. இப்போ அந்த CO2 மாலிக்யூல் வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ஆக்சிஜன் இப்படி தான் வந்து எழுதும். ஸோ ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்ன, நமக்கு வந்து 6 இல்லையா. ஸோ 2,1s2 2s2 உங்களுக்கு 2p4 இருக்குது. இதுதான் வந்து வேலன்ஸ் இல்லை. அப்போது 6 எலக்ட்ரான் 1s2 விட்டுறணும். இப்போ 6 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் நம்பர் ஆஃப் அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து அது மேலே இருக்க ஜஸ்ட் நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ், அதான் வந்து NE, அது வந்து எத்தனை இருக்குது மொத்தம், யூ ஹாவ் டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் 4. இந்த ஆக்சிஜன் எத்தனை பாண்ட் பேர் எலக்ட்ரான் வச்சுருக்கு, ஸோ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னா 2 பாண்டுக்கு எவ்வளோ, 2 பாண்டுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் பை 2. ஸோ இது நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும், 6 மைனஸ் 4/2 4 + 2
இப்போ டோட்டலாக 6 மைனஸ் 6 0 அப்போ ஓஏ மேலே 0. இதே தான் ஓபி மேலேயும் இதே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதே 2 பாண்ட். அப்போ ஓபி மேலேயும் என்ன வரும்? 0 தான். ஃபார்மல் சார்ஜ் வந்து 0 தான். இதே சேம். இது ஏன் இருக்குது பின்னு இருக்குது, பட் லிட்ரலி ரெண்டும் சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ கார்பன் இருக்குது, கார்பன் கண்டுபிடிக்கணும். கார்பன் கண்டுபிடிக்கிறப்ப கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்ன? 1s2 2s2 2p2. ஓகே, 4 வேலன்சி வந்து 4 மைனஸ் உங்களுக்கு கார்பன் மேலே நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 0. மொத்தம் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? 4 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ 8 எலக்ட்ரான். இப்போ 8/2. இப்போ டோட்டலாக 4 மைனஸ் 4 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0. அப்போது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க ஆக்சிஜன் ஓஏவோட ஃபார்மல் சார்ஜ் 0, கார்பனோட ஃபார்மல் சார்ஜும் 0, ஓபியோட ஃபார்மல் சார்ஜும் 0. ஸோ இந்த ஆப்ஷன் வர இடம் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ சப்போஸ் வேறு ஒரு கான்ஃபிகரேஷன், சப்போஸ் சி இந்த ஒரு ஓ இருக்குது, சி டபுள் பாண்ட் இருக்குது. இந்த ஆக்சிஜன் மேலே இருக்க ஒரு டபுள் பாண்டை என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி இதை ட்ரிபிள் பாண்டாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. அப்போது இங்கே ஓ வந்து என்னவாக இருக்கும்? மைனஸாக மாறி இருக்கும். இந்த ஓ வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி ஃபார்மல் சார்ஜஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, பட் ஃபார்மல் சார்ஜஸ் இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்மல் சார்ஜ் வந்து 0 0 0. ஓகே, ஸோ மூணாவது மாலிக்யூல் இங்கே இருக்கிறதுலே எது ரொம்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து எந்த குரூப் வரும்னா 15th குரூப். ஸோ நைட்ரஜன், ஓகே, நைட்ரஜன் வந்து அதில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 3 வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபைம் பண்ணி இருந்தும் அது மேலே வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இது எலக்ட்ரானிக்லி ரிச். ஸோ NH3 இஸ் எலக்ட்ரானிக்லி ரிச். அதேமாரி pH3 பார்த்தாலும் pHும் வந்து 15th குரூப்பு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி ரிச். இங்கே ஒரு எலக்ட்ரான் லோன் பேர் வந்து இருக்குது. இப்போ இதே CH3 பார்க்குறோம். அது வந்து ஈத்தேன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மியூச்சுவலாக பாண்டை ஷேர் பண்ணியிருக்கு. ஓகே, கோவேலன் பாண்டு. இப்போது நோ எலக்ட்ரானிக் ரிச், நோ எலக்ட்ரானிக் டெஃபிஷியன்ட். இங்கே BH3 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்கலி டெஃபிஷியன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம அந்த லூயிஸ் இதில் ஆசிடில் படிச்சிருப்போம். BF3 BH3லாம் வந்து எலக்ட்ரானிக்கலி டெஃபிஷியன்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அப்போது இது எலக்ட்ரானிக்லி ரிச், இது எலக்ட்ரானிக்லி ரிச், இது ஒரு கோவேலன் காம்பவுண்ட், இது தென் இது எலக்ட்ரானிக்லி டெஃபிஷியன்ட். அப்போ BH3 இஸ் எலக்ட்ரானிக்லி டெஃபிஷியன்ட். த 4th கொஷின், இதில் எந்த மாலிக்யூல் வந்து பை பாண்டே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். அதேமாரி நைட்ரஜன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் பாண்ட், ஒரு கோஆர்டினேட்டட் பாண்ட், இதுலேயும் பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், ஒரு கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, இது கார்பன் டை ஆக்சைடு லீனியர் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து நமக்கு அகெயின் தெரியும் ஒரு சிக்மா பாண்ட், பை பாண்ட், இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். இது வாட்டருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். அப்போது இதில் மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படி இருந்தும் ஆனால் அது வந்து உங்களுக்கு பை பாண்ட்லாம் கொடுக்கல. இதில் இருக்க எல்லா பாண்ட்ஸுமே சிக்மா பாண்ட்ஸ். அப்போது வாட்டர் மாலிக்யூல் மட்டும்தான் இதில் பை பாண்ட். எல்லா பாண்ட்ஸுமே சிக்மா பாண்ட்ஸால் மேக்கப் ஆயிருக்கு. அதனால நோ பை பாண்ட்ஸ். மீது எல்லாத்துலேயுமே பை பாண்ட்ஸ் வந்துருக்கு. அப்போது வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து த ரேஷியோ ஆஃப் சிக்மா அண்டு பை பாண்ட்ஸ் இந்த 2-பியூட்டைனால். ஓகே, ஸோ நேம் கொடுத்துருக்காங்க. இன்னும் IUPAC நேமிங் வந்து நான் I'll be லோடிங் தட் வீடியோ சூன். ஓகே, ஸோ 2-பியூட்டைன் ஐன் போட்டுக்கோங்க. ஸோ 2-பியூட்டைன்னா என்னது? கார்பன், இங்கே ஒரு 2 டபுள் பாண்ட், இங்கே ஒரு இது ஆல் ஏஎல் வந்துன்னா ஆல்டிஹைட். அப்போ C டபுள் பாண்ட் OH. ஓகே, ரிமைனிங் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ரஜனால் ஃபில் பண்ணணும். இங்கே மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 சிக்மா, 3 சிக்மா, 4 சிக்மா, 5 சிக்மா, 6 சிக்மா, இது ஒரு பை, 7 சிக்மா, 8 சிக்மா, 9 சிக்மா, இது ஒரு 3,
4 3 + 1 4 ஓகே கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேனா ஸோ பியூட்டைன் நான் வந்து ஈன்னு எழுதி வச்சுருக்கேன் டெரிபிளி சாரி பியூட்டைன்னா வந்து ட்ரிபிள் பாண்ட் இல்லையா நான் பியூட்டின்னு எழுதியிருக்கேன் பியூட்டைன் கேட்டிருக்காங்க சாரி பியூட்டைன்னா வந்து நம்ம என்ன எழுதணும் ட்ரிபிள் பாண்ட் எழுதணும் 2 பியூட்டைன் அப்போது 3 ட்ரிபிள் பாண்ட் இங்கே இருக்குது சி இப்போ ஆல்னா ஆல்டிஹைட் அப்போ என் குரூப்பில் ஒரு ஆல்டிஹைட் குரூப் வந்து போடணும் ஓகே இதில் இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் வந்துச்சு இந்த கார்பனுக்கு அப்போ ஒன்லி இந்த கார்பனுக்கு மட்டும்தான் நம்ம வேலன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் மீன் ஹைட்ரஜன் போடணும் இது ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா நடுவில் ஒரு சிக்மா மேலே ஒரு பை கீழே ஒரு பை இங்கே ஒரு சிக்மா இங்கே ஒரு சிக்மா இங்கே ஒரு சிக்மா இங்கே ஒரு பை ஸோ பை கவுண்ட் பண்ணுறப்ப 2 பை 3 பை 3 பை பாண்ட்ஸ் இது சிக்மாவில் இது ஒரு 4 சிக்மா 5 சிக்மா 6 சிக்மா 7 சிக்மா 8 சிக்மா இப்போ 8 சிக்மா அவங்க என்ன கேட்டிருக்காங்க சிக்மாவுக்கும் பைக்கு இருக்க ரேஷியோ 8 சிக்மா பை 3 பை அப்போது சிக்மா அண்ட் பை எடுத்துகிட்டு 8/3 இஸ் த ரைட் ஆன்சர் ratio of the number of sigma and pi bonds okay next question வந்து இதில் வந்து bond angles in the sulfur tetrafluoride molecule ஓட bond angle கேட்டிருக்காங்க ஓகே உங்களுக்கு சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாமெட்ரி வேறு ஷேப் வேறு ஓகே ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு ஃப்ளூரைட் இது இது வந்து பிளேனில் இருக்குது இது வந்து ஒரு எலக்ட்ரான் லோப்ஸு தென் ஆக்சியல் பொசிஷனில் 2 ஃப்ளூரின் இருக்குது ஓகே இந்த ஈக்குவட்டோரியல் இந்த பிளேனில் இருக்க ஃப்ளூரினோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா சப்போஸ் இங்கே ஒரு ஃப்ளூரின் இருந்தால் அது 120 இருந்திருக்கும் ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஒரு 120 இங்கே போடுறோம் மேலே இருக்கிறது இது பர்பண்டிகுலர் இருக்கிறதுனால இது வந்து 90 இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம் 120 19 எதிர்பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து எஃப் இல்லை இங்கே வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்குது லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனால் என்ன ஆகுது இந்த ஆங்கிள் வந்து 120 வந்து 117 ஆகவும் 90 வந்து 89 டிகிரி ஆகவும் மாறுது ஸோ அப்போ ஆன்சர் வந்து 89 டிகிரி 117 ஓகே இந்த 2 பாசிபிள் ஆங்கிள்ஸ் வந்து ஒரு ஃப்ளூரின் இந்த ஆக்சியல் ஃப்ளூரினுக்கு ஒரு ஆங்கிள் ஈக்குவட்டோரியல் ஃப்ளூரினுக்கு ஒரு ஆங்கிள் ஓகே ஸோ இதுதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஆக்சிஜன் மாலிகுல் இஸ் அ paramagnetic it has the 2 unpaired electron in its bonding molecules அதப்போ அசர்ஷன் வந்து ஆக்சிஜன் இஸ் அ paramagnetic அது ரைட்டு தான் ரீசன் கொடுத்துருக்காங்க இட் ஹாஸ் 2 unpaired electron in its bonding molecular orbital அப்போ இது வந்து ராங் ஆக்சுவலி இட் ஹாஸ் த 2 unpaired electron in the anti bondingல தான் வந்து அது இருக்குது அப்போது assertion is true but reason is false இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே அப்போ இதுதான் நம்ம பிக் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஷின் according to valence bond theory a bond between 2 atoms is formed எப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி பிரகாரம் எப்போ 2 ஆட்டத்துக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் பண்ணால் 2 ஆஃப் ஃபில்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸாக இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு பாண்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆன்சர் அடுத்து ClF3 NF3 BF3 ஓகே ஸோ இதில் குளோரின் நைட்ரஜன் போரான் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ClF3 வந்து பார்த்திங்கனாக்கா sp3 டீஹைப்ரிடைசேஷன் அதனால் இது வந்து ஒரு டி ஷேப்டு ஓகே NF3 பார்த்திங்கனாக்கா அது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஓகே இதே BF3 பார்த்திங்கனாக்கா sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஓகே இது வந்து ஃபேக்ட்ஸ் தான் நம்ம மாலிகுல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸோ அந்த டேபிள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போது இதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் 10th கொஷின் ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் ஹைப்ரிடைஸ் ஆனால் என்ன ஆகும்
ஒரு எஸ் 3p ஆர்பிட்டால் சேர்ந்தால் 4 sp3 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் சேர்ந்தால் நமக்கு என்ன வரும்? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வரும். அதனோட ஆங்கிள் வந்து 109 டிகிரி 28. ஓகே, அப்போ நமக்கு 4 ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால்ஸ் at 109 28 to each other will be formed. ஓகே, அதுதான். ஸோ அதான் வந்து ரைட் ஆன்சர். இது 11வது கொஷின். இதில் எந்த ஆர்டர் வந்து கரெக்டான பாண்ட் ஆர்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா என்ன? பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா வந்து half நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பாண்டிங் ஆர்பிட்டால்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக எந்த மாலிகுல்கெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஒர்க் இட் அவுட் ஃபார் O2. O2 வந்து ஒர்க் பண்ணுறப்போ O2 வந்து O டபுள் பாண்ட் O அப்படி இருக்கும். ஸோ லைக் நம்ம எழுதுகிறப்பே தெரியும் இதில் பாண்ட் ஆர்டர் வந்து 2 தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை கேல்குலேட் பண்ணோம்னாக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம ஃபில் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணோம். அப்படி கேல்குலேட் பண்ணுறப்ப லைக் இதனோட 2s2 2p4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பக்கமும் 2s2 2p4ன்னு வரும். இப்படி வரப்போ வந்து உங்களுக்கு 2 2s2 லைக் அந்த பை சிக்மா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து ஆக்சிஜனுக்கு என்ன வரும்னா half 8 minus 4 ஈக்குவல் டு 4/2ன்னு வரும், ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் O2 2 மைனஸ் பண்ணுறீங்கனாக்கா O2 2 மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? ஆன்டி பாண்டிங்கில் எக்ஸ்ட்ராவாக வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து சேருங்க. 2 மைனஸ் போடுறப்ப ஆன்டி பாண்டிங்கில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ half 8 minus 6 அது என்ன ஆகும்? 2/2 வந்து எவ்வளோ வரும்? 1 வரும். ஓகே, அப்போ O2ஓட பாண்ட் ஆர்டர் வந்து 2, O2 மைனஸோட பாண்ட் ஆர்டர் வந்து 1. அப்போது யாருக்கு வந்து அதிகம்? லைக் O2 2 மைனஸோட O2க்கு தான் வந்து அதிகம். அது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து C2 ப்ளஸ் பாண்ட் ஆர்டர் வந்து C2ஓட பாண்ட் ஆர்டர் வந்து நமக்கு 1. C2 ப்ளஸ்ன்னு போடுறப்போ ஒரு எலக்ட்ரான் குறையும். ஓகே, அப்போது half 5 minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 3/2 1.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து C2 2 மைனஸ் போடுறப்ப பாண்ட் ஆர்டர் 1/2 8 minus 2 அப்படின்னு வருது. பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து 8 நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து 2ன்னு வருது. அப்போது பாண்ட் ஆர்டர் வந்து 3 வருது. அப்போது இருக்கிறதுலே பாண்ட் ஆர்டர் வந்து C2 உங்களுக்கு 2 மைனஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிறதுலே பாண்ட் ஆர்டர் C2 2 மைனஸ்க்கு இதுதான் வந்து ஹையஸ்ட்டு. அதுக்கடுத்து அதாவது 3. ஓகே, இது வந்து O2க்கு 2, C2 ப்ளஸ்க்கு 1.5, O2 2 மைனஸ்க்கு வந்து 1. அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டரில் இதுதான் வந்து உங்களுக்கு டி தான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு PCl5ல் வந்து எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. PCl5 வந்து sp3 டீஹைப்ரிடைசேஷன். ஓகே, அப்போது ஒரு s ஆர்பிட்டால், ஒரு px, ஒரு py, ஒரு pz, ஒரு dx² மைனஸ் y². இந்த 5 ஆர்பிட்டாலும் சேர்ந்தது தான் வந்து இந்த sp3 டீஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் உங்களுக்கு சியில் வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இந்த OO பாண்ட் லென்த் இன் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஓசோன் அண்டு ஆக்சிஜன் இஸ். ஸோ நம்ம பாண்ட் ஆர்டரும் பாண்ட் லென்த்தும் எப்படி இருக்கும்? பாண்ட் ஆர்டர் அண்ட் பாண்ட் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னல். ஓகே, அவங்க வந்து பாண்ட் லென்த்து தான் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அதில் வந்து பாண்ட் லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பாண்ட் லென்த்து வந்து O2க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆர்டர் ஆஃப் பாண்ட் லென்த். தென் ஓசோனுக்கு வந்து 1.5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா H2O2க்கு வந்து 1. இது வந்து பாண்ட் ஆர்டர். ஓகே,
த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஓஓ பாண்ட் லென்த். இது வந்து பாண்ட் ஆர்டர். இப்போ பாண்ட் ஆர்டரும் பாண்ட் லென்த்தும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதுக்கு இது ரிவர்சிபிளாக தான் அது வந்து இருக்கும். ஆனால் புக்கில் வந்து ஆப்ஷன் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இன்னும் ரிவர்ஸ் தான் தோணுது. ஓகே, ஏன்னா பாண்ட் லென்த்தும் கேட்டிருக்காங்க. பாண்ட் லென்த்தும் கேட்குறப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து குறைவாக இருக்கும். ஸோ மை ஆன்சர் இஸ் ஏ. பாண்ட் லென்த்துன்னு சொல்கிறப்ப, பாண்ட் ஆர்டர்னு கேட்குறப்ப தான் நம்ம இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க 14ல். ஸோ ஆக்சுவலி நமக்கு ஆக்சிஜன் மாலிகுல் வந்து இது என்ன சொல்ல, நமக்கு பேராமேக்னெட்டிக்னு தெரியும். ஆக்சிஜனில் 1O2 ப்ளஸ் போகிறப்போ ஒரு எலக்ட்ரான் தான் குறையும். பாண்ட் ஆர்டர் வந்து இதுக்கு 2 இருக்கும். இதுக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா 1.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும், 2 இங்கே வந்து O2 ப்ளஸ் போடுறப்ப 2 அன்பேர்டு எலக்ட்ரான் உங்களுக்கு ஆன்டி பாண்டிங்கில் இருக்குது. அப்போ இதில் அட்லீஸ்ட் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானாச்சும் இருக்கும். இங்கே 2 அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன ஆகும், O2 மைனஸ் போடுறப்ப பேர்ட் ஆகிடும். ஓகே, அதனால் O2 பிகம்ஸ் தி டயாமேக்னெட்டிக். இதில் வந்து 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், இதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரானும் பேர் ஆகிடுது. ஸோ O2 is the right answer. The bond order of the species is 2.5 and the number of electron in its bonding molecular orbital is 8. The number of electron in the anti-bonding molecular orbital is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு bond order is equal to half number of bonding electron minus number of anti-bonding electrons. இதில் பாண்ட் ஆர்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க 2.5ன்ட்டு, ப்ளஸ் ஹாஃப் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 8, மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் தான் கொடுக்கல. ஸோ இந்த 2 அந்த பக்கம் அனுப்புகிறோம், அப்போது 5ன்னு மாறிடும். இன்ட்டு 8 மைனஸ் NA. இப்போ நமக்கு NA வேணும், NA அந்த பக்கம் அனுப்புகிறோம், இந்த 5 அந்த பார்க்குறோம். 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. அப்போது 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் ரிவர்ஸ் கேல்குலேஷன். பாண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, பாண்டிங் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, ஆன்டி பாண்டிங் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 16th IFIயோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு IFI பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைக் 5 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிடைசேஷன் ஆக்டாய்டல் அது வரும், ஆனால் ஸ்ட்ரக்சர் வரப்போ ஸ்கொயர் பிரமிடல் வந்து வரும். ஏன்னா லைக் ஒரு I இங்கே இருக்குது, ஈக்குவட்டோரியல் இதெல்லாம் பிளேனில் இருக்குது. ஓகே, ஒரு இது வந்து பிளேனில் இருக்குது, ஒரே ஒரு F மட்டும் உங்களுக்கு ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. இப்போது இது நீங்கள் இதை ப்ரிசம் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்கொயர் பிரமிடல் இது பேர் வந்து. ஓகே, இப்போ sp3d2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, 16க்கு அப்போது ஸ்கொயர் பிரமிடல் இஸ் த ரைட் ஆன்சர். ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d2. இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. sp3 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அட் அன் ஆங்கிள் 109. இது வந்து ரைட்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். dsp2 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அண்டு பாண்ட் ஆங்கிள் எனி 2 of them is 90 degree. அது ரைட்டான ஆன்சர். ஆல் 5 sp3 ஆர்பிட்டால்ஸ் ஆர் நாட் ஈக்குவலண்ட். அவுட் ஆஃப் திஸ் 5 sp3 ஆர்பிட்டால்ஸ் 3 are at angle 120 and remaining 2 are perpendicular to the plane the other. ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் வந்து. ஓகே, அடுத்து the molecules having the same hybridization shape and number of lone pair electrons. ஹைப்ரிடைசேஷன் வந்து சேமாக இருக்குது, ஷேப்பும் சேமாக இருக்குது, நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எது வரும்னா SeFO4 XeF2OF2 இது மட்டும்தான் ரெண்டுத்துக்குமே வந்து ஹைப்ரிடைசேஷன், அதனோட ஷேப்பு இது எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னென்னா இதனோட ஹைப்ரிடைசேஷன் வந்து
sp3 டீஹைப்ரிடைசேஷன். ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஷேப்டு ரெண்டுத்துக்குமே. ஓகே, எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இதில் இருக்குது. The next question, 19th question, in the following molecules of ions BF3NO2 minus H2O, the central atom is sp2 hybridized is எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வாட்டர் மாலிக்யூல் தெரியும். வாட்டர் மாலிக்யூலோட சென்ட்ரல் ஆட்டம் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டுன்னு தெரியும். sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஆனால் லைக் sp3 ஹைப்ரிடைஸ்னால் 4 ஆக்சிஜனை சுற்றி ஒரு 2 லோன் பேரு 2 பாண்ட் பேரு. ஓகே, தென் NO2லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு NO2 மைனஸும் sp3 ஹைப்ரிடைஸ்டு. ஓகே, அடுத்து வந்து NH2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp3 ஹைப்ரிடைஸ்ட். இதில் உங்களுக்கு BF3 சாரி NO2 மைனஸ் வந்து sp2 தான். BF3 பார்த்தீங்கன்னாக்கா sp2 ஹைப்ரிடைஸ்ட். அப்போது வாட்டர் அண்டு NH2 மைனஸ் sp3, NO2 மைனஸ் அண்ட் BF3 வந்து sp2 ஹைப்ரிடைஸ். அப்போது இந்த 2 சிங்க் ஆகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். The 20th question, some of the following 2 species NO3 minus H3O plus are described below. Which of the following is correct? NO3 minus பற்றியும் H3O ப்ளஸையும் பற்றியும் ஒரு சம் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. அதில் எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ dissimilar in hybridization for the central metal atom with a different structure. Okay, then isostructure and the same hybridization of the central metal atom, different hybridization for the central atom but with the same structure, none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹைப்ரிடைசேஷன் பார்க்குறப்போ NO3 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன். இதே H3O ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, NO3 sp2னால இது வந்து லீனியர், இது வந்து sp3ன்றதுனால வந்து உங்களுக்கு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஓகே, அப்போது உங்களுக்கு ஹைப்ரிடைசேஷனும் வேறு, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரும். அப்போது ஆப்ஷன் வந்து ஏ தான். 21st கொஷின், அந்த 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. அதில் வந்து ரைட் டு லெஃப்ட் 2,3 பென்டா டையினில் என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2,3 பென்டா டையின். அப்போ கியூமுலேட்டட். அப்போது பென்டா டையின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 கார்பன் ஆட்டம் எழுதிக்கணும். ஓகே, பென்டா டையின் 2,3னா அடுத்தடுத்து, அப்போ 2 and 3. ஓகே, ஸோ டையின் மிச்சம் எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஹைட்ரஜன் போட்டுக்கணும். CH3, இது ஒரு H, இங்கே ஒரு H, இது ஒரு CH3. இப்போது இது 1, இது 2, இது 3 and 4 அண்டு இதை 5ன்னு எடுக்கிறோம். ஸோ 1 and 5 பார்த்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டடாக இருக்குது. அப்போ அது வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். 2, 3, 4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால வந்து 2, 3, 4 எல்லாம் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன், 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா sp ஹைப்ரிடைசேஷன், அகெயின் 4 பார்த்தீங்கன்னாக்கா sp2. sp3 sp2 sp. இந்த காம்பினேஷனில் இருக்கிற ஆப்ஷன் வந்து எதுனா ஆப்ஷன் உங்களுக்கு ஏ. ஓகே, லாஸ்ட்டில் sp3, லாஸ்ட்டில் sp3, அதுக்கடுத்து sp2 அடுத்து sp. ஸோ ஆப்ஷன் ஏ. The 22 XeF2 is isostructural with the ICl2 minus. ஓகே, இதுவும் லீனியர், மீதி எல்லாமே லீனியர் கிடையாது. இது மட்டும் தான், அது ரெண்டும் தான். XeF2 வந்து லீனியர், இதுவும் லீனியர். ஓகே, அடுத்து 23rd, the percentage of S character in the hybridized orbital in methane, ethane, ethene and ethane. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, CH4, அடுத்து C2H6, அடுத்து ஈத்தீன் வந்து உங்களுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2, ஈத்தைன் வந்து CH ட்ரிபிள் பாண்ட் CH.
இது ரெண்டும் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன், இது sp2 ஹைப்ரிடைசேஷன், இது sp ஹைப்ரிடைசேஷன். sp3ல இது 25 75, அப்போ ரெண்டுமே வந்து எஸ்ஸோட கேரக்டர் 25 25. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் 25 வரணும். அடுத்து இது வந்து மொத்தம் 3 ஆர்பிட்டால் தான். அப்போது டோட்டலாக 100/3ல் வரப்போ எஸ்ஸோட கேரக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரணும்னா 33.3% வந்து வரணும். அடுத்து இங்கே எஸ்ஆர் கேட்டு 50-50%. ஓகே, அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் 50 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு மீத்தேனுக்கு இது 25, எஸ் கேரக்டர் 25, இங்கே வந்து 33.3, இங்கே வந்து 50%. இந்த ஆர்டரில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Of the following molecule, which of the shape similar to the carbon dioxide? இது எல்லாமே வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். இங்கே நம்மளோட அசிட்டிலினுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆர் ஈத்தைன். இப்போது ஈத்தைன் இஸ் த லீனியர் ஸ்ட்ரக்சர், சிமிலர் ஷேப். ஓகே, அடுத்து வந்து VSEPR ஆகுறோம். ரெப்பல்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான். எப்போவுமே வந்து ரிப்பல்ஷன் வந்து லோன் பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேர் அண்டு பாண்ட் பேர், அதுக்கு ரெண்டுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் பாண்ட் பேர் அண்ட் பாண்ட் பேர். ஓகே, இந்த ஆர்டரில் பார்க்குறப்ப ஆப்ஷன் நமக்கு வந்து என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் நமக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ClF3ஓட ஷேப் வந்து நமக்கு டி ஷேப்டு. ClF3 வந்து பார்த்தீங்கன்னா ClFFCl. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டி ஷேப் மாதிரி இருக்கும். அடுத்து நான் ஜீரோ டைபோல் மூமெண்ட் இஸ் ஷோன் பை அப்படின்னா, இப்போ CO2 பார்க்குறப்போ ஈக்குவலாக இது ரெண்டு இந்த பக்கம் போது இந்த பக்கம் போது, இப்போ ஜீரோ டைபோல் மூமெண்ட். பேராடைக்ளோரோபென்சின் போடுறப்ப உங்களுக்கு இந்த பக்கமும் குளோரின் இருக்குது, இந்த பக்கமும் குளோரின் இருக்குது, ஈக்குவலாக புல் ஆகுது, அப்போ ஜீரோ. கார்பன் டெட்ராக்ளோரைடு ஒரு sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ClCl வந்து ஈக்குவலன்ட் பொசிஷனில் இருக்குது. 4 பக்கமும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபில் பண்ணால் இது ஜீரோ. ஆனால் வாட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் இங்கே இருக்கும். ஓகே, இது இந்த பக்கம் புல்லாகும், இந்த பக்கம். இப்போ நெட்டு மேக்னெட்டிக் இது மூமெண்ட் வந்து இந்த அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது. அப்போ வாட்டருக்கு மட்டும்தான் வந்து நான் ஜீரோ ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது. மீதி எல்லாத்துக்குமே ஜீரோ டைபோல் மூமெண்ட். வாட்டருக்கு மட்டும் நான் ஜீரோ டைபோல் மூமெண்ட் வந்து இருக்கும். தென் which of the following condition is not correct for resonating structure? ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதில் வந்து எது தப்பான கான்செப்ட்? The contributing structure must have the same number of unpaired electrons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டான ஆன்சர். The contributing structure of the same similar energy, அதுவும் ரைட்டான ஆப்ஷன். The resonance hybrid should have the higher energy than any of the contributing. இது வந்து ராங். ஓகே, இப்போ சி மட்டும்தான் இதெல்லாம் ராங்கான ஆப்ஷன், ராங் ஸ்டேட்மெண்ட். The 29, among the following compounds that contains ionic, covalent and coordinate bond. ஸோ NH3 எடுத்துக்கிறோம். NH3 ஃபஸ்ட்டு போடுவோம். NH3யில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே இங்கே கோவேலண்ட் பாண்டு தான் இருக்குது. NaCl Na + NCl மைனஸில் என்னது அயானிக் பாண்டாக இருக்குது. ஆனால் இதே NH4Cl பார்க்குறப்ப ஓகே, இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் பாண்டு. ஓகே, NH4 பார்க்குறப்போ ஒரு டோட்டலாக இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, சிஎலுக்கு ஒரு மைனஸு. ஓகே, அதில் 3 வந்து கோவேலண்ட் பாண்டு, ஒரு கோஆர்டினேட் பாண்டு. அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்க ஒரு மாலிகுல் வந்து NH4Cl. 30th கொஷின். CaO அண்ட் NaCl வந்து இருக்குது. ஓகே, அதனோட சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், சேம் ரேடியே, பட் யூஸ் த லாட்டிஸ் எனர்ஜி ஆஃப் NaCl. த அப்ராக்சிமேட் லாட்டிஸ் எனர்ஜி ஆஃப் CaO அப்படி அது வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கால்சியம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 2 எலக்ட்ரானு. கால்சியம் வந்து 2+, O வந்து 2-. ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு லாட்டிஸ் எனர்ஜி 2 ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே 2 இது வந்து நம்ம கொடுத்துருப்போம். 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், டோட்டலாக இப்போ 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸஸாக இருக்கும். NaCl ஒரு எலக்ட்ரான் தான், Na + Cl-. இது ஒரு 2 2. ஓகே,
ஸோ 4 டைம்ஸ் ரெண்டும் சேம் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இதனோடது யூன்னு இருந்தாக்கா இப்போ சிஏவோடது வர வேல்யூட 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொஷின் ஃப்ரம் தட் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ்லேருந்து எடுத்தது. ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. சிக்மா பாண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுது? சிக்மா பாண்ட் வந்து லீனியர் ஓவர்லாப்பிங் ஆர் ஆக்சியல் ஓவர்லாப்பிங். அப்போ ஏக்கு நேராக வந்து 6. கோவேலன்ட் பாண்ட் எதனால் ஷேர் ஆகுது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ பிக்கு நேராக 2 வரணும். அயானிக் பாண்ட் எதனால் வருது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பை பாண்ட் எதனால் வருது? லேட்ரல் ஓவர்லாப்பிங். அப்போது 6 2 3 1 வரணும் ஏபிசிடிக்கு நேராக. அப்போது ஆப்ஷன் இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். இதில் எக்ஸஸான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்ன்றதுனால இந்த மாலிகுல் விச் கண்டைன்ஸ் தி அயானிக் as well as த கோவேலன்ட் பாண்ட் ஏற்கனவே இது டிஸ்கஸ் பண்ணோம் NH4Cl. ஓகே. அடுத்து வந்து XeF6ஓட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன? நம்ம நினைப்போம் XeF6ன்னு பார்த்ததும் வந்து ஆக்டாய்டல் நினைப்போம். ஆனால் அது ஆக்டாய்டல் கிடையாது. ஒரு கொஞ்சம் டிஸ்டார்டட் ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து அது இருக்கும். ஏன்னா டியூ டு த எக்ஸ்ட்ரா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அடுத்து XeF6 F6 SaF6 விச் ஆஃப் த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SaF4 மட்டும்தான் வந்து இட் வில் ஹாவ் த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். மீதி எல்லாமே வந்து XeF4 வேறு ஸ்ட்ரக்சர், SF4 வேறு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இருக்குது. ஓகே. அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லைக் நம்ம வந்து இதை எழுதணும். இதை பார்க்குறப்ப வந்து அலுமினியம் சார்ஜ் வச்சு பார்க்குறாங்க. அலுமினியத்தோட சார்ஜ் வந்து 3+, மெக்னீஷியோட சார்ஜ் வந்து 2+, சோடியத்தோட சார்ஜ் வந்து +1. இருந்தாலும் பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் டவுன் த குரூப்ன்றதுனால. ஆனால் இதே வந்து உங்களுக்கு அலுமினியம் இதே குரூப் தான். ஓகே. லித்தியம், சோடியம் இதே குரூப் தான். ஸோ கால்சியம் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ பார்க்குறப்போ இந்த அலாங் த சீரீஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாட்டிஸ் எனர்ஜி சார்ஜ் வந்து இதுக்கு 3+, இதுக்கு 2+, இது 1+, இது டவுன் த குரூப் இருக்கிறதுனால கால்சியத்துக்கு 2+ல் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அலுமினியம் ஆக்சைடோட லாட்டிஸ் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு ஹையராக வந்து இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் மாலிகுல் இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் அயானிக் கேரக்டர். ஸோ கேஎஃப் அயான் சார்ஜு எஃப்ஐ வந்து ஃபஸ்ட் அயான் இருக்கிறதுனால வந்து F- அப்படின்றதுனால கொஞ்சம் கோவேலன்ஸ் வந்து இருக்கும். டவுன் த குரூப் போக போக வந்து அயானிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேஐக்கு தான் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் அயானிக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் சைஸ் வந்து இப்படி இருக்கிறதுனால அப்போ அயானிக் கேரக்டர் கேஎஃப்க்கு கிரேட்டர் தென் KCl, KBr, KI. ஓகே. ஸோ அப்போது இந்த ஆர்டரில் தான் இருக்கும். விச் மீன்ஸ் டிக்ரீசிங் ஆர்டர்லேயும் இதை நம்ம எழுதலாம். KI லெஸ் தென் KB இந்த ஆர்டர்லேயும் எழுதலாம். ஒன்று கிரேட்டர் தென் ஆர்டர் இப்படி எழுதலாம், இல்லை லெஸ் தென் ஆர்டர்லேயும் நம்ம எழுதலாம். அடுத்து நெசசரி கண்டிஷன் ஃபார் அயானிக் காம்பவுண்ட் டு சாலிபிள் இன் வாட்டர். எப்போ வந்து நீங்கள் வாட்டரோட எனர்ஜி வந்து லாட்டிஸ் எனர்ஜியை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து என்ன ஆகும், அது வந்து சாலிபிள் ஆகும். அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி ஷுட் பி கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி லாட்டிஸ் எனர்ஜி. இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் வந்து சாலிபிள் இன் வாட்டர். in NO3- the number of bond pair and lone pair electrons on nitrogen are. இப்போ நைட்ரஜனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் வந்து பார்க்குறப்போ நைட்ரஜன் மேலே இங்கே ஒரே ஒரு உங்களுக்கு வந்து எத்தனை பேர் லோன் பேர் வந்து இங்கே கிடையாது, 0 லோன் பேர். இது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ பாண்ட் பேர்ஸ் வந்து டோட்டலாக வந்து 4 இருக்குது NO3-ல. இப்போ 4 இதுதான் ஸ்ட்ரக்சர். நைட்ரஜன் மேலே நோ லோன் பேர். அப்போ 4,0. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் கோவேலண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளூரின் கீழே புரோமின் இருக்குது, ஆக்சிஜன் கீழே சல்ஃபர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அலாங்க இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் CFோட இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப
அயானிக்காக வந்து இருக்கும். ஓகே, இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த பக்கம் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் எலக்ட்ரான் டவுன் த குரூப் டிக்ரீசஸ். இங்கேருந்து இங்கே போகிறப்ப புரோமின் கூட இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சிஎஸோட பாண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைக் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனால் மோஸ்ட் கோவேலண்ட்டாக வந்து சிஎஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கோவேலண்ட் கேரக்டர் இஸ் ஆப்போசிட் ஆஃப் அயானிக் கேரக்டர் விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதுதான் வந்து ஃபேக்ட். இது ஜீரோ டைபோல் மூமெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ClF3 வரைகிறப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு இங்கே மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. CH4 வந்து எல்லாமே ஒரே ஈக்குவலாக எல்லா சைட்லேயும் ஃபுல் ஆகிடுது. sp3 ஹைப்ரிடைசேஷன். pH3 அப்படி கிடையாது, கொஞ்சம் டவுன்வேர்டு, மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குது. CH2Cl வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குமே வந்து உங்களுக்கு லைக் இந்த சைடு இல்லை இந்த சைடு இழுக்கிறப்போ ஒரு டைபால் மூமெண்ட் வந்து இருக்குது. ஆனால் CH4ல் மட்டும்தான் வந்து ஜீரோ டைபால் மூமெண்ட் வந்து இருக்குது. மீது எல்லாத்துலேயுமே டைபால் மூமெண்ட் வந்து இருக்குது. இது மட்டும்தான் ஜீரோ டைபால் மூமெண்ட். அடுத்து வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் போலாரிட்டிஸ். இதில் வந்து போலாரிட்டி வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா HFக்கு தான் வந்து போலாரிட்டி அதிகமாக இருக்கும் டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ போக போக ஃப்ளூரின், அதுக்கடுத்து ஆக்சிஜன் இங்கே இருக்கும், அப்புறமா வந்து உங்களுக்கு நைட்ரஜன் வந்து இருக்கும், நைட்ரஜன் சல்ஃபர், அது கீழே சல்ஃபர் வந்து இருக்குது. ஸோ அப்போ போக போக இந்த ஆர்டரில் உங்களுக்கு எப்படி தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போது HFோட டிக்ரீசிங், HF வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டரோடது, அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் NH3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட்டில் மொத்தம் நம்ம டோட்டலாக 41 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஸோ நெக்ஸ்ட் வந்து I'll be starting the ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக். ஓகே, அதனோட MCQ வந்து பார்க்குறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ see you in the next recording session. That's all. Gaseous state, electrochemistry, இந்த மற்ற லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பேஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி Mr. Velakar sir will do. Okay, he will take care. So I think he is also busy with his preparation, exams and so on. Okay, so I am also going to take the medical treatment. So I'll be டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் February 1st week onwards. அதுக்கு முன்னே எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.